ஃபோட்டோ எடுக்க ரொம்ப பிடிக்கும்ல, நிறைய பேருக்கு ஃபோட்டோ எடுக்க பிடிக்கும். நிலாவை ஃபோட்டோ எடுக்க ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த பௌர்ணமி டைமில் நிலாவை பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அப்படியே பிரகாசமாக பிரமிப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும், ரம்யமாக இருக்கும். இப்போ அந்த நிலாவை ஃபோட்டோ எடுக்கிறீங்க, பிக்சர் பார்க்குறீங்க, அவுட்புட் பிளர்டாக இருக்குது, நல்லாவே இல்லை, கேவலமாக இருக்குது, சரியில்லை. யார் மேலே தப்பு? நிலா மேலேயா? நிலா அன்னைக்கு அழகாக இல்லையா? இல்லை நிலா அன்னைக்கு பிளர்டாக தெரிஞ்சிச்சா? இல்லை ஃபோட்டோ எடுத்த விதம் சரியில்லையா? கேமரா குவாலிட்டி சரியில்லையா? ஃபோட்டோ எடுத்த விதம் சரியில்லாமல் இருக்கலாம், கேமரா குவாலிட்டி சரியில்லாமல் இருக்கலாம், நிலா மேலே தப்பு இல்லையே. அப்புறம் ஏங்க ஒவ்வொரு தடவையும் ஏதாச்சும் ஒரு செல்ஃப் டவுட் அப்படின்னு வரும்போது உங்களை நீங்களே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறீங்க? உங்களை நீங்களே ஏன் குறைச்சி மதிப்பிடுறீங்க? உங்களை நீங்களே ஏன் தரக்குறைவாக பேசுகிறீங்க? உங்களை நீங்களே ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்காக இங்கே செல்ஃப் டவுட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது? யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு செய்கைனால் உங்ககிட்ட அந்த செல்ஃப் டவுட் அப்படிங்கிறத விதைச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய பார்வை, அவங்களுடைய பிம்பம் தான் சரியில்லை வழிய உங்ககிட்ட எந்த ப்ராப்ளமும் கிடையவே கிடையாது. நிலாவை நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலைல்ல, ஏன் பண்ணலை? நிலா இயற்கையினுடைய படைப்பு தானே, இயற்கையினுடைய படைப்பில் குறைய சொல்ல முடியாது. இயற்கையினுடைய ஒவ்வொரு படைப்பும் அழகு அப்படிங்கும் போது நீங்களும் இயற்கையினுடைய படைப்பு தானே, அப்போ நீங்களும் அழகு தானே. உங்களை நீங்களே ஏன் செல்ஃப் டவுட் பண்ணிக்கிறீங்க? உங்கள் மேலே எப்படி குறை நீங்களே வைக்கிறீங்க? யாராச்சும் ஒருத்தர் ஏதாச்சும் ஒன்று பேசி அது மூலயமா உங்களுக்கு செல்ஃப் டவுட் வருது அப்படின்னா அவங்க கேப்சர் பண்ண விதம் சரியில்லைன்னு அர்த்தம். அவங்க உங்களுடைய ஸ்ட்ரென்த்தையோ பியூட்டியோ கேப்சர் பண்ண விதம் சரியில்லைன்னு அர்த்தம் வழிய உங்கள் மேலே தப்பு கிடையவே கிடையாது. உங்களை நீங்களே செல்ஃப் டவுட் பண்ணி குறைச்சிக்காதீங்க. உங்களை கரெக்டாக கேப்சர் பண்ணுற உங்கள் அழகையும் உங்களுடைய ஸ்ட்ரென்த்தையும் உங்களுடைய பிம்பத்தையும் அழகாக கேப்சர் பண்ணுற ஒரு பர்சன் கண்டிப்பாக இருப்பாங்க, டெஃபினட்டாக இருப்பாங்க. அவங்க டெஃபினட்டாக உங்கள் மேலே செல்ஃப் டவுட்டே வராத அளவுக்கு உங்களை பார்த்துக்குவாங்க, செல்ஃப் டவுட்டே வராத அளவுக்கு பார்த்துக்குவாங்க. நெவர் எவர் டவுட் யுவர் செல்ஃப். செல்ஃப் டவுட் அப்படிங்கிற ஒரு விஷயமே தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அப்படியே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களை நீங்களே குறைச்சி மதிப்பிடாதீங்க. யூ ஆர் ஹேவிங் ஒன் ஆஃப் த ட்ரூவஸ்ட் பியூட்டி இன் திஸ் வேர்ல்டு. ஒவ்வொரு விஷயமே யூனிக்காக இருக்குது அப்படிங்கும் போது, யூனிக்காக இருக்கிற ஒவ்வொரு விஷயம் அழகாக இருக்குது அப்படிங்கும் போது நீங்களும் அழகு தான். நாட் ஓன்லி த அப்பியரன்ஸ் வைஸ், ஈவன் இன்டர்னல், த சோல் வைஸ். Even the soul wise, you are the so beautiful person, you are the so beautiful being in this world. Never do any self-doubt and never underestimate yourself.